ஹாய், கேட்கலாமே ஒரு நொடி கதை. பாருங்க, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு ஓல்டேஜ் இல்ல, ஒரு 60 வயசுக்கு மேல. 62, 63 வயசு. அப்படியே வாக்கிங் போறாங்க. டெய்லி வாக்கிங் போயிருவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் பேசிக்கிடுவாங்க இல்லையா? அவரு பேசிக்கிடுறாரு. "ஏப்பா 100 வயசு வாழணும்னா என்ன பண்ணணும்?" அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாப்புல. 100 வயசு வாழணும்னா கரெக்ட்டா அதிகாலையில விழிக்கணும், வாக்கிங் போணும், நல்ல நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். இத பத்தி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படியா? அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் உணவு வகைகள சிறுதானிய உணவுகள அதிகமா சேர்த்துக்கிடணும். அந்த காலத்துல அதத்தான் சிறுதானிய உணவுகள் அதிகமா சேர்த்தனால தான் அந்த காலத்துல நல்லா அதிக நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னாப்புல. அப்போ கெட்ட பழக்கங்கள் இருந்தா அதையும் தவிர்த்தணும் அப்படிங்கிறார். அப்புறம் ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றாரு. இவரு கேட்டுட்டே இருக்காரு ஃப்ரெண்டு. ஆமா, இதெல்லாம் இருந்தா அப்படியே இருந்துரலாமா? இதெல்லாம் இதெல்லாம் கடைபிடிச்சு அப்படிலாம் இருந்துடலாமான்னு கேட்டுட்டே வர்றாரு. கடைசியில, ஆனா ஒண்ண மட்டும் சொல்ல மறந்துட்டியேப்பா அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாரு. பைபிள்ல என்ன சொல்லுது தெரியுமா? தெரியலையே, சொல்லுப்பா. உனக்கு நன்மை உண்டாவதற்கும் பூமியிலே உனது வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனது தாயையும் தந்தையையும் கனம் பண்ணுவாயாக. இதுதான் வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கட்டளையாக இருக்கிறது. பாரு, நீ எல்லாம் செய். நீ ஆரோக்கியமா வாழ்றதுக்குள்ள இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சாலும் இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறாரு. எதை? உன் தாய் தந்தையை கனம் பண்ணணும். கனம் பண்ணுறது என்ன? கடைசி காலத்தில் அவங்கள கண்கலங்காம பார்த்துக்கணும். சில தாய் தகப்பெல்லாம் படுற பாடு இருக்கே, கொஞ்சம் பாடாப்பா. அப்படி படுத்துனா அவங்க வாழ்நாள் நீடிக்க போகுது. அவங்க வாழ்நாள் நீடிக்காது. இவன் பெத்தவங்க வாழ்நாள் நீடிக்காது. அந்த பெத்த பிள்ளை வாழ்க்கையும் நீடிக்காது. பாருப்பா, பெத்தவங்களை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். அவன் வாழ்நாள் நீடிக்கணும்னா இந்த பைபிள் வசனத்தை மட்டும் கவனமா படிச்சுக்கணும். படிச்சுக்கிறது மட்டும் இல்லை, அதன்படி செயல்படணும். என்ன செயல்படுவியா? நீ நீ அதை இதை சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல. அந்த பெத்த தாய் தகப்பன் சாப்பிடாம இருக்காங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதே போதும், உன் வாழ்நாள் அதிகமாக நீடிக்கும். இது எப்படி இருக்கு?